ஒரு ராஜ்யம். அங்கே சட்டம் இருக்கிறது, அங்கே நீதிமன்றம் இருக்கிறது, அங்கே அரசன் இருக்கிறான். ஆனால் உண்மையான நியாயம் இருக்கிறதா? இந்த கதை ஒரு அரசனை பற்றி மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனின் மனசாட்சியை பற்றி. ஒரு சிறிய முதியவரின் கண்ணீர் ஒரு ராஜ்யத்தின் நியாயத்தை சோதித்த நாள். அதுதான் இந்த கதை. பல நிதிகள் பாயும் வளமிக்க நிலங்கள் கொண்ட பெரிய ராஜ்யம் அது. அந்த ராஜ்யத்தின் அரசன் தர்மராஜன். அவர் போரில் வெற்றி பெற்ற அரசன் அல்ல, அவர் புகழ் பெற்றது தர்மத்திற்காக. மக்கள் பேசிக்கொள்வார்கள், இந்த அரசன் ஆட்சியில் அநியாயம் நடந்ததா? அரசனே வந்து கேட்பார். ஆனால் அரசன் மனதிற்குள் ஒரு கவலை இருந்தது. அரண்மனைக்கு வரும் புகார்கள் உண்மையா அல்லது வடிக்கப்பட்ட உண்மையா? அதனால்தான் அவருக்கு ஒரு ரகசிய பழக்கம். அவர் சில நாட்களில் வேடமிட்டு சாதாரண மனிதனைப் போல ஊர் ஊராக சென்று மக்களின் வாழ்க்கையை நேரில் பார்ப்பார். அன்று கூட அதேபோல் ஒரு சாதாரண மனிதன் போல மெல்ல ஊருக்குள் நடந்தார். ஊர் வாழ்க்கை. அவர் பார்த்தது குழந்தைகள் விளையாடுவது, பெண்கள் தண்ணீர் எடுப்பது, விவசாயிகள் சோர்வாக வேலை செய்வது. அரசன் மனதில் நினைத்தார், இந்த மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களின் மனத்தில் எத்தனை பாரங்கள் இருக்கும். அப்போதுதான் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் நடுவில் ஒரு முதியவர், தலை வெள்ளையாக, உடை பழையது, கண் முழுக்க கண்ணீர். அவருக்கு எதிரில் ஒரு இளம் வியாபாரி, பணக்கார தோற்றம், அகம்பாவம் நிறைந்த முகம். முதியவரின் வேதனை. முதியவர் கண்ணீருடன், ஐயா, இந்த நிலம்தான் என் வாழ்க்கை, என் தந்தை விட்டு சென்றது சொத்து. நீங்கள் வாங்கினீர்கள், ஆனால் முழு பணமும் தரவில்லை. நான் கேட்டால் என்னை விரட்டுகிறீர்கள். வியாபாரி கடுமையாக, வாயை மூடு, உன்னிடம் எந்த சான்றும் இல்லை, நீ சொல்வது பொய். முதியவர் சொல்றார், சாட்சி இல்லைதான், ஆனால் என் வாழ்நாளை சாட்சி, நான் பொய் பேச மாட்டேன் ஐயா. மக்கள் மெல்ல மெல்ல பின் சென்றார்கள். யாருக்கும் பயம். இந்த வியாபாரி அரண்மனைக்கு நெருக்கமானவன், எதிர்த்தால் நமக்கே பிரச்சனை. அரசன் இதை கேட்டபோது அவர் மனம் கொதித்தது. பயம்தான் அநியாயத்தின் பெரிய ஆயுதம். அரசரின் உள் போராட்டம். அரசன் மனதிற்குள், இப்போதே அரசன் என்று சொன்னால் அந்த வியாபாரி எல்லாவற்றையும் மறைத்து விடுவான். உண்மை வெளிவரணும், அதற்கு பொறுமை தேவை. அவர் அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றார். ஆனால் அந்த முதியவரின் கண்ணீர் அவரின் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஒரு மனிதன் முழு வாழ்க்கை ஒரு அநியாயத்தால் உடைந்து விட்டால் அதற்கு பொறுப்பு யார்? அரண்மனையில் விசாரணை. அடுத்த நாள் அரண்மனையில் விசேஷ அழைப்பு. அந்த வியாபாரி அரசன் முன் அழைக்கப்பட்டான். அரசன் அமைதியாக, நீ ஒரு முதியவரிடமிருந்து நிலம் வாங்கினாயா என்று கேட்டார். வியாபாரி தைரியமாக, இல்லை அரசே, அவர் பொய் பேசுகிறார், எனக்கு எந்த நிலமும் அவரிடமிருந்து இல்லை. அரசன், நல்லா யோசிச்சு பேசு, பொய் சொன்னால் அதன் விளைவு கடுமையாக இருக்கும். வியாபாரி திமிராக சொன்னார், நான் உண்மைதான் சொல்கிறேன். உண்மை வெளிச்சம் வெளிவந்தது. அப்பொழுது அரசன் முதியவரை அழைத்தார். முதியவர் நடுங்கிய குரலில், அரசே, என்னிடம் இப்போது ஒன்றுமே இல்லை, ஆனால் என் தந்தை விட்டு சென்ற பழைய ஆவணங்கள் இருந்தது. அரசன் சைகை செய்தார். ஒரு அமைச்சர் ஒரு பெட்டியை கொண்டு வந்தார். அதில் பழைய நில ஆவணங்கள், சாட்சிகள், கையெழுத்துகள். அரண்மனையில் முழு அமைதி. வியாபாரியின் முகம் வெளுத்தது. அரசன் கடுமையாக, இப்போ சொல், இது யாருடைய நிலம்? வியாபாரி தலை குனிந்தான். உண்மை வெளிவந்தது. அரசரின் தீர்ப்பு. அரசன் கர்ஜித்தார், ஒரு முதியவரின் கண்ணீரில் உள் செல்வம் கட்டப்பட்டிருக்கிறது. அது செல்வம் அல்ல, அது பாவம். வியாபாரிக்கு கடும் தண்டனை. அநியாயமாக எடுத்து சொத்து மீட்கப்பட்டது. முதியவருக்கு இரட்டிப்பு இழப்பீடு, மேலும் அவர் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பு. முதியவர் கண்ணீருடன், அரசே, நீங்கள் தான் என் வாழ்க்கையில் திருப்பு கொடுத்தீர்கள். அரசரின் பெரிய உணர்வு. அரசன் மக்களை நோக்கி, இன்று நான் அரசனாக நியாயம் செய்தேன், ஆனால் நாளை நான் இல்லை என்றால்? நியாயம் சட்டத்தில் மட்டும் இருந்தால் போதாது, அது மனிதர்களின் மனசாட்சியிலும் இருக்க வேண்டும்.
பயத்தால் அமைதியாக இருப்பதும் ஒரு வகை அநியாயமே. இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த கதை ஒரு அரசனை பற்றி அல்ல, ஒவ்வொரு மனிதனின் பொறுப்பை பற்றி. நீங்கள் ஒரு அநியாயத்தை பார்த்தால் அமைதியாக இருப்பீர்களா அல்லது நியாயத்தின் பக்கம் இருப்பீர்களா? ஏனெனில் உண்மையான அரசன் சிங்காசனத்தில் மட்டுமல்ல, நியாயம் பேசும் ஒவ்வொரு மனத்திலும் இருக்கிறான்.